ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் 92.5க்கான காமன் டவுட் வந்து கட் ஆஃப் எவ்வளோ வரும், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வரும், என்னென்ன ப்ராசஸிங் எல்லாமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் லைக் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நான் வந்து மோட்டிவாக நெக்ஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே வீடியோ சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்த வரைக்குமே காமனாக எம்பிபிஎஸ் வீடியோஸ் போடுற மாதிரி தான். ஸோ நீங்கள் இப்போ நான் ஆன்லைன் சாய்ஸ் லாக்கிங் பண்ணால் என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சாய்ஸ் லாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி 500ங்கிற ஒரு பேமெண்ட்டு நான் ரீஃபண்டபிள், இது உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. இது எல்லாருமே பே பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5000ங்கிறது தான் அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ். இதை ஓசிபிசி, பிசிஎம், எம்பிசி நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருந்தாலுமே நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிசி, கிறிஸ்டன், கன்வெர்ட்டட் இவங்களுக்கு மட்டும்தான் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது பே பண்ண தேவையில்லை. நீங்களுமே வேலிடாக இன்கம் சர்டிஃபிகேட் 2.5 ஆனுவல் இன்கம்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் ஆனோடனே உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப்ங்கிறது நான் ப்ரெடிக்ட் பண்ணி கன்ஃபார்ம் உங்களுக்கு நான் ரிலீஸ் சொல்கிறேன். அந்த வீடியோ மட்டும் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன், கட் ஆஃப் மட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மற்றபடி ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு நம்ம காமனாக சொன்ன மாதிரி தான். இப்போ ப்ரைவேட் காலேஜ் தான் 1,25,000 பே பண்ணணும். அதில் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த கேஸ்ட்டுமே கிடையாது. முதல் பட்டதாரி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் 80,000ங்கிறது உங்களுக்கு கட்ட தேவையில்லை. மற்ற ஃபீஸ் பே பண்ணணும். இந்த 1,25,000 இது வித்தவுட் ஹாஸ்டல் தான், வித் ஹாஸ்டல் கிடையாது. இது கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அது நான் அஃபீஷியலாக சொல்லலை. உங்களுக்கு சீட் கிடச்சிச்சின்னா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ளே நீங்கள் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் பண்ணலைன்னா அந்த சீட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு காலேஜ் கிடச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள். ரவுண்டு 2ல் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். எம்பிபிஎஸ் பிடிஎஸ் போல் தான் இதுக்கு உண்டு. ஸோ ரவுண்டு 3 வரை மேக்ஸிமம் போகும். ஏன்னா 2000 சீட் கிட்டே இருக்குது. அதனால் ரவுண்ட் 3 கிட்டே போகும். நீங்கள் ஒரு வேளை எனக்கு இப்போ இந்த கவுன்சிலிங் பொறுத்தவரைக்கும் யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கணும், ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கணும். 7.5 சீட் கிடைக்காதவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் 7.5 நீங்கள் ஃபீஸ் கிடையாது. சப்போஸ் நீங்கள் 7.5 92.5 போனீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். இதுதான் உண்மையான விஷயங்கள். சரி, நீங்கள் எவ்வளோ ஃபீஸுங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நிறைய காலேஜுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னென்னு தனித்தனியாக வீடியோஸ் போடலாம். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கனால சில பேருக்கு நான் பண்ணுறதில்ல. சாரி, நான் திரும்ப உங்களுக்கு எல்லாமே ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மறக்காமல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்கள் ஒரு சாய்ஸ் லாக்கிங் போட்டுவீங்க. நம்ம சாய்ஸ் லாக்கிங் ஆனதுக்கப்புறம் சாய்ஸ் லாக்கிங் எப்படி பண்ணுறதுங்கிற டெமோ வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ எவ்ரிவன். அப்புறம் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, இந்த இயர் காம்படிஷன் கண்டிப்பாக ஹை ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்குமே ஆஃப்லைனில் தான் நடந்துச்சு. இங்கேருந்து சென்னைக்கு யார் போய் அங்கே போய் ஆஃப்லைனில் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் சீட் கிடச்சிச்சு. இப்போ ஆன்லைன்னால மோஸ்ட்லி எல்லாருமே ஆன்லைன் தானே அப்படின்னா போட்டு வைப்பனால நிறைய பேர் போட்டு வைப்பாங்க. ஆனால் எடுக்க போகிறது யாரும் தெரியல. ஆனால் போட்டு வைப்ப நிறைய பேர் வரனால நீங்கள் பார்டரில் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு சான்ஸ் கம்மியாயிரும். ஸோ காம்படிஷன் ஹையாக தான் இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள். நல்ல காலேஜாக போடுங்க. ஆல் தி பெஸ்ட் எவ்ரிவன். தேங்க்யூ.